இந்த ஒரு ஆயில் போதுங்க. இனிமேட்டு நம்ம டை அடிக்கணுன்ற அவசியமே கிடையாது. இந்த ஆயிலை நம்ம நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா டை அடிக்கிற அவசியமே இருக்காதுங்க. வெள்ளை முடிகள் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஹேர் டை ஆயிலை ரெகுலராக பயன்படுத்திட்டு வரும் பொழுது நம்மளுக்கு முடிகள் நல்லா கருகருன்னு மாறிடும். நம்ம மாதம் டை அடிக்கணும் அப்படின்ற அவசியமே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு இந்த மருதாணி ஹேர் டை ஆயில் நம்மளுடைய வெள்ளை முடிகளை நல்லா கருகருன்னு நீளமாக அடர்த்தியாக வார்த்து கொடுக்குங்க. நம்ம இதில் சேர்க்கக்கூடிய எல்லா பொருட்களுமே நேச்சுரலான பொருட்கள் அப்படிங்கிறதுனால சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. வாங்க இப்போ இந்த ஹேர் டை ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க. இரும்பு கடாயில் செய்யும்பொழுது நம்மளுக்கு ஹேர் டை ஆயிலோட பலன் முழுமையாக கிடைக்கும். இப்போது இந்த ஹேர் டை ஆயில் செய்கிறதுக்கு ஹென்னா பவுடர் 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். நான் 50 ml ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதுக்காக நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஹென்னா பவுடர், 1 டீஸ்பூன் ஆம்லா பவுடர், நெல்லிக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் அவுரி பவுடர், இண்டிகோ பவுடர் சேர்த்துக்கிறேன். இந்த 3 பவுடர் மட்டுமே இப்போதைக்கு நான் சேர்த்துட்டு நல்லா வந்து ஈரப்பதம் போகிற மாதிரி வறுத்துக்கலாம். ஏன்னா ஈரப்பதமாக நம்ம ஆயிலை ஊற்றும் போது நுரை நிறையா பொங்கி எண்ணெயை வந்து ரொம்பவே இழுத்துரும். அதனால் நல்லா வந்து கொஞ்சம் வறுத்துக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம 50 ml தேங்காய் எண்ணெயை இந்த ஹென்னா ஹேர் டை ஆயிலில் நம்ம சேர்க்க போகிறோம். ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது கரெக்டான பதத்தில் நம்ம ஹேர் டை ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட்டும் கரெக்டாக 100க்கு 100% நம்மளுக்கு கிடைக்கும். வெள்ளை முடிகள் எல்லாம் கருகருன்னு மாறிடுங்க. டை அடிக்கணுன்ற அவசியமே வராதுங்க. நம்ம எப்பயுமே நம்மளுடைய முடிகளை வந்து கருகருன்னே வச்சுக்கலாங்க. இப்போது நம்ம இந்த ஹேர் டை ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது நிறைய, அதாவது பல்காகவும் செய்து வச்சுக்கலாங்க. இல்லை இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணேன் இல்லையா 50 ml, அந்த மாதிரி கொஞ்சமாக செஞ்சுட்டு நீங்கள் அப்பப்பவும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பல்காக செய்து வைக்கும்போது இந்த பொடிகள் எல்லாமே அதில் ஊறிக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அதோட பலன் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அடிக்கடி வெயிலில் வச்சு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சிக்குவாடை வராமல் இருக்கும். என்னால் வந்து ரெகுலராக மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்றவங்க, அதாவது அடிக்கடி வெயிலில் வச்சு என்னால் எடுத்து யூஸ் பண்ண முடியாதுன்றவங்க அப்பப்போ தேவையான அளவு மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ணெய் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா சிம்லேயே வச்சுட்டு இந்த ஹேர் டை ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா ஆயில் சீக்கிரமே நல்லா புகை வந்துட்டு கருப்பாக போயிடும். அப்போது இந்த நம்ம சேர்த்த நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸோட அந்த எஃபெக்ட், அதோட பலன்கள் இருக்கு இல்லையா, அது வந்து எண்ணெயில் இறங்காது. ஸோ நீங்கள் நல்லா பதமாக வச்சுட்டு வறுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கரிஞ்சீரக பொடி சேர்த்துக்கலாம். கரிஞ்சீரகத்தை நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போதைக்கு வந்து நீங்கள் வறுத்துட்டு பச்சையாகவே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகேவா? வறுக்கணுன்ற அவசியம் இல்லாமல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து இதில் கருவேப்பிலை பொடியும் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையை வந்து நான் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இன்ஸ்டன்ட் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஒரு பாட்டிலில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அதை வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா கருவேப்பிலை வந்து நம்மளுடைய முடிகளை வந்து நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்கும். இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் புகை வரும்போது. இப்போ நான் வடிகட்டாமே எடுத்து வச்சுட்டேன். ஓகேவா? இந்த ஹேர் டை ஆயிலை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா வாரத்தில் 2 வாட்டி நீங்கள் இந்த ஹேர் டை ஆயிலை யூஸ் பண்ணுங்கள். ரெகுலராகவும் தலையில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க வடிகட்டிட்டு. பட் வடிகட்டாமல் யூஸ் போது நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வைக்க பழக்கம் டெய்லி இருக்கிறவங்க டெய்லியுமே யூஸ் பண்ணிக்கலாங்க. முடி நல்லா கருகருன்னு நீளமாக அடர்த்தியாக வரும். நம்மளுடைய முடி வந்து முடியை எந்த அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய முடிகளை வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கலாம். ஓகேவா? வெள்ளை முடியே வராமல் தடுக்கிறதுக்கு இந்த ஹென்னா ஹேர் டை ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. பாருங்கள் எவ்வளோ கருகரு நம்மளுக்கு திக் ஒரு கண்டிஷனில் ஹேர் டை ஆயில் கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஹேர் டை ஆயிலை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா தலையை நல்லா சீவிடுங்க. சீப்பு போட்டு நல்லா சிக்கெல்லாம் இல்லாமல் சீவிட்டு நல்லா ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணுங்க. நல்லா வந்து உங்களுக்கு ஸ்ட்ரோக் கொடுக்க தெரிஞ்சிச்சுன்னா ஸ்ட்ரோக் கொடுத்துக்கோங்க. நல்லா வந்து மசாஜ் கொடுத்துக்கோங்க. இதை வந்து அப்படியே 1 மணி நேரம் அப்படியே வந்து விட்டுடுங்க, ஊற வச்சு விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மைல்டு ஷாம்பு வச்சு ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக
செய்துட்டு வரும் பொழுது உங்களுடைய வெள்ளை முடி பிரச்சனைக்கு நீங்கள் டாட்டா சொல்லிடலாங்க. வெள்ளை முடி பிரச்சனையும் இருக்காது, முடி கொட்டுற பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி முடி வந்து நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக நல்லா வந்து பட்டு போல் இருக்குங்க. இந்த நேச்சுரலான ஹேர் டை ஆயிலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மைல்டு ஷாம்பாக யூஸ் பண்ணுங்கள், கெமிக்கல் ஷாம்பெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய முடிகள் எல்லாம் டேமேஜ் ஆகும். இந்த ஹேர் டை ஆயிலோட முழு பயனுமே நம்மளுக்கு கிடைக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ஹேர் டை ஆயிலை செய்து பாருங்கள். வாரத்தில் ஒரு வாட்டி நீங்கள் ஒரு வாட்டி இல்லைன்னா 2 வாட்டி நீங்கள் செய்துட்டு வரும் பொழுது உங்களுடைய வெள்ளை முடி பிரச்சனையை சுத்தமாக போயிடுங்க. செய்து பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.